السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن النبي صلى الله عليه وسلم قال: المستشار مؤتمن. رواه أحمد وابن ماجه وأبو داود والترمذي. சதக ரசூலுஹு நபியல் கரீம். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கே. அந்நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்காணக்கூடிய ஒரு ஹதீஸின் மூலமாக நமக்கு இவ்வாறு அறிவுரை வழங்குவார்கள். ஒருவரிடம் எதை பற்றியாவது ஆலோசனை கேட்கப்பட்டால் அவருக்கு அதில் எவைகளெல்லாம் உண்மையானதாக தெரிகிறதோ, எவைகளெல்லாம் நன்மையாக தெரிகின்றதோ, ஒளிமறைவு இன்றி அவைகளை சொல்லிக் கொடுப்பது, நல்ல ஆலோசனை சொல்வது அவசியமாகும் என்பது பற்றி உண்டான ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. திர்மிதி ஷரீஃபிலும் அபுதாவுது இப்னு மாஜா அஹ்மது என்ற நூலில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க: அல் முஸ்தஷாரு, ஆலோசனை கேட்கப்படுபவர், முஅத்தமனுன், நம்பிக்கைக்குரியவராவார் என்பதாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதர், அதாவது ஆலோசனை நம்மகிட்ட கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடியவர் என்ன செய்யணும், நம்பிக்கைக்குரியவர் ஆவார் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நல்ல ஆலோசனைகளை நம்மளை மதித்து நம்மகிட்ட கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு செய்திகளை சொல்லணும், நல்ல ஆலோசனைகள் வழங்கணும் அப்படிங்கிறத அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு உணர்த்தி காட்டுறாங்க. வரலாற்றில் ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் பகல் பொழுதுல மதீனாவின் வெளிப்பகுதியில் சென்று கொண்டிருந்தாங்க. கடுமையான வெயில், அந்த நேரத்தில் எவரும் வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில், யாரும் எவரையும் சந்திப்பதும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கடுமையான வெயில். எதிர்பாராமல் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அங்கே வர்றாங்க. எதிர்பாராமல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. இப்போது அந்த நேரத்தில் இங்கே ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இடத்துல கேட்ட பொழுது, யார சொல்லலாம், கடுமையான பசியின் காரணத்தினால தங்களை சந்தித்து சலாம் கூறிவிட்டு செல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூறிக்கொண்டிருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் என்ன செய்கிறாங்க, வராங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலும் இது போன்ற கேள்வியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது அதே பதிலைத்தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களும் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இதனை தெரிந்து கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த பசியினால் நீங்கள் இருவரும் வீட்டிலிருந்து வெளியில் வந்திருக்கிறீங்களோ அதே பசியினால் தான் நானும் என்ன செஞ்சுருக்கிறேன், வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிட்டு, அன்று மதீனா தோட்டம் துறவுகளுக்கு ஆட்டு மந்தைகளுக்கும் உரிமையாளராக இருக்கக்கூடிய அபி ஹைத்தமில் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரு தோழர்களையும் அழைத்துட்டு போகிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களையும் அழைச்சிட்டு போகிறாங்க. போய் அங்கே போய் கதவை தட்டுறாங்க. அங்கே கதவை தட்டுனா அவங்களுடைய மனைவி தான் இருக்கிறாங்க. மனைவிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய கணவர் அபுல் ஹைத்தம் அவங்க எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணியார் என்ன செய்கிறாங்க, இந்த நம்மளுடைய தோட்டத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்காண்டி போயிருக்கிறாங்க, நாங்கள் குடிப்பதற்கு தண்ணீர் எடுப்பதற்காண்டி போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அந்த சஹாபியும் வந்துடுறாங்க. வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு, இப்பொழுது விருந்து உபசரிப்பவர்களில் நானே சிறந்தவன் என்று வந்த சஹாபாக்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும்
அழைத்து அமர வைத்து தோட்டத்திற்கு போய் என்ன செய்றாங்க, கனிந்த பேரித்தங் கொலையை கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல ஒரு ஆட்ட அறுத்து என்ன செஞ்சாங்க, அதையும் சமைச்சு கொண்டு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இரு தோழர்களும் வயிறார சாப்பிட்டதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களது வீட்டிலிருந்து பசியோடு நீங்க என்ன செஞ்சீங்க வந்தீங்க. இப்போது வயிறு நிரம்பியவர்களாக திரும்பி போறீங்க. மறுமை நாளில் இந்த நியமத்துகளை பற்றியும் நீங்க என்ன செய்யப்படுவீங்க, விசாரிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்தது அபி ஹைத்தமில் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா இடத்துல உங்களுக்கு பணியாளர்கள் யாரும் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு பணியாளர்லாம் யாரும் கிடையாது. நான் ஒரு அளவு என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றி மிகுந்த நன்றி கூறும் விதமாக சொன்னாங்க, நீங்கள் இந்த போர் கைதிகள் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் என்னிடத்துல வாங்க, நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு ஒரு பணியாளரை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்ன வேளையில் அந்த சஹாபியும் அன்சாரி சஹாபி என்ன செய்கிறாங்க, அந்த போர் முடிஞ்ச காலத்தில் வர்றாங்க. 2 கைதிகள் என்ன செய்யப்படுறாங்க இருக்கிறாங்க. அந்த 2 கைதிகளில் ஒரு கைதி என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் விரும்பிய ஒரு கைதியை நீங்கள் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நேரத்தில், நீங்கள் விரும்பிய ஒரு கைதியை நீங்கள் உங்களுக்கு தோதுவானதை நீங்கள் எடுத்துக்கிடுங்க, உங்கள் பணியாளராக நீங்கள் வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி சொல்லக்கூடிய நேரத்தில் அபூ ஹைத்தம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், தாங்களே எனக்காக தேர்வு செய்து தாருங்கள் என்பதாக சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேற்காணக்கூடிய அந்த ஹதீஸை சொன்னாங்க. அல் முஸ்தஷாரு முஅத்தமனுன், ஆலோசனை கேட்கப்படுபவர் நம்பிக்கைக்குரியவராவார் என்று கூறியவர்களாக அந்த கைதிகளில் ஒருவரை சுட்டிக்காட்டி, இவரை எடுத்துக்கொள்ளுங்கள், இவரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஏன்னா இவர் தொழுது வருவதை நான் பார்த்திருக்கிறேன். கைதியாக வந்ததிலிருந்து அவர் ஈமான் ஏற்றுக்கொண்ட ஒரு நிலைமையில தொழுது வரக்கூடிய ஒரு நிலைமையில இவரை நான் பார்த்தேன். இவரிடம் நன்மையை சொல்லி நல்ல முறையில் நீங்கள் என்ன செய்யுங்க, நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகிய உபதேசத்தை, அழகிய அறிவுரையை செய்து அந்த அடிமையை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிமையை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் நடந்த விபரத்தை தம்முடைய மனைவி இடத்துல சொன்னவுடன் அந்த அடிமை என்ன செஞ்சாங்க, கணவன் மனைவியாக இருவரும் அபூ ஹைத்தம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவங்களுடைய மனைவியாரும் என்ன செய்கிறாங்க, உரிமை விட்டு விட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த செய்தி மிஷ்காத் என்ற நூலிலும் முஸ்லிம் என்ற கிரதத்திலும் இப்னு மாஜா ஷமாயிலு திர்மிதி என்ற போன்ற நூற்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம். அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணவுகளை உண்ட பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்கள் உண்டு முடித்தது குடித்தது யாவும் நியமத்துகளாகும், இவைகளை பற்றி மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்த தோழர்களிடத்தில் சொன்னவுடன், அதாவது நன்றி நிமித்தமாக அந்த சஹாபிக்கு நல்ல ஆலோசனை சொல்லி நல்ல கைதியை கொடுத்ததற்கு பிறகு இந்த செய்தி என்ன செய்கிறாங்க, தங்களுடைய தோழர்களான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் சொன்னதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்களாம், இதுவுமா மறுமையில் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். நமக்கு பசி நேரத்தில் சாப்பிட்ட சாப்பாடுமா நமக்கு வந்து விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆம் என்று சொல்லிவிட்டு, என்றாலும் 3 விஷயங்கள் மட்டும் கேள்வி கணக்கு கேட்கப்படாது. அதாவது முதலாவது, அவரவர் மானத்தை மறைப்பதற்காக உடுத்தி கிழித்த ஆடைகள். நீங்க உங்களுடைய மானத்தை மறைப்பதற்காக வேண்டி உடுத்து கிழித்த ஆடைகளை பற்றி கேட்கப்படாது. அதே போன்று 2வது விஷயம், பசியாறிக் கொள்வதற்காக உண்டு முடித்த சாதாரண உணவுகள் பற்றியும் கேட்கப்படாது. 3வது, வெயிலையும் குளிரையும் விட்டு பாதுகாக்கின்ற ஒரு சின்னஞ்சிறிய வீடு, இவைகளும் என்ன செய்யப்படாது, கேட்கப்படாது. இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துகளை பற்றி நாளை மறுமையில் கேட்கப்படக்கூடிய நேரத்தில்
நாம் என்ன செய்கிறோம், அதுக்கும் பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த விஷயம் மிஷ்காத் என்ற நூலிலும் பைஹகி என்ற நூலிலும் அஹ்மது என்ற நூலிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்குற அன்பானவர்களே. ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது, பிறருக்கு நாம் நல்ல அறிவுரைகளை வழங்குவதும், நமக்கு வழங்கப்பட்ட ரிசுக்குகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நன்றியுள்ள அடியார்களாகவும் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அழகிய உபதேசத்தை நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உணர்த்தி காட்டுறாங்க. அப்படிப்பட்ட பண்பு மிக்கவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி நாளை மறுமையில் உயர் அந்தஸ்தை பெற்ற நன்மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.